ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் தான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல். தாறுமாறு தக்காளி சோறான லான்ச்சு ஓப்போ ரெனோ 14 புதுசாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபோனோட குவாலிட்டி, கேமரா டெஸ்ட் அண்ட் அதோட அட்டகாசமான ப்ரைஸஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெனோ 14 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனோட பொறுத்த வரைக்கும் 2 கலர் வேரியன்ட்ல இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ லான்ச் ஆயிருக்கிற கலர் வந்து ஒயிட் அண்ட் க்ரீனு. இதுக்கு அடுத்து ஃபியூச்சரில் இன்னொரு கலருமே டைட்டானியம் சொல்லிட்டு ஒரு கலர் லான்ச் பண்ணுவேன்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த வாட்டி லான்ச் ஆகிருக்கிற கலர் ஒயிட் அண்ட் க்ரீன். நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிற கலர் வந்து க்ரீன். ஓகே, ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணி இன்பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், அன்பாக்ஸ் பண்ண உடனே ஃபோன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபோன் சப்போர்ட் இருக்கட்டும். வேறு அடிஷ்னலாக என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் பாக்ஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 80 வாட்ஸுக்கான சூப்பர் ஒர்க் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஆஃப் 40 to 45 மினிட்ஸில் 100% ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டைப் A to Cக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மேலே குட்டி பாக்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பார்க்கலாம். ரெனோ 14க்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் குயிக் கைடு புக்லெட் இருக்குது. ரெனோ 14 கேஸு முன்னே வந்த கேசஸ் எல்லாமே கிளியர் கேசஸ் வந்துச்சு. பட் இப்போ நிறைய ஃபோன்ஸில் சேஞ்ச் பண்ண மாதிரி பிளாக் கலர் கேசஸாக இப்போ மாற்றிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ். இப்போ நம்ம ஃபோனை அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ஓப்போ ரெனோ 14ஓட க்ரீன் கலர் என் கையில் இருக்குது. ஃபோன் அன்ராப் பண்ணிட்டேன். எஸ், அதோட குவாலிட்டியை நீங்கள் பார்க்குறீங்க. பின்னாடி வந்து டோர் வந்து கிளாஸ் அண்ட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட்டாக தான் இருக்க போகுது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் இதில் இம்ப்ரெஸ் ஆகலை. ஃபோனோட குவாலிட்டி லுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. சைடில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மெட்டல் ஃப்ரேமுக்கான ஃபினிஷு, சூப்பரான கிராஃப்டிங் டிசைன்ஸில் உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாம் கட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மைக்கு, செகண்டரி மைக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் கிராஃப்டட் ப்ரீமியமான அலுமினியம் ஃப்ரேமுக்கான கேசஸ் இருக்குது. அண்ட் கீழே ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர், டைப் Cக்கான போர்ட்டு அண்ட் சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்கான இன்சர்ஷன் டூல் கொடுத்துருக்குறாங்க. கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பின்னாடி 3 கேமரா செட்டப் வந்திருக்கு. பெரிய கேமரா செட்டப் 2, வைட் ஆங்கிள் கேமரா 1 உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு ஃப்ளாஷ் லைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம கம்பேரிட்டிவ்லி ரெனோ 13 இப்போ ரைட் சைட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்க்குற ரெனோ 13லேருந்து ரெனோ 14 என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக கேமரா ஃப்ரேம்ஸில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டெலஃபோட்டோ கேமரா இந்த ஃபோனில் அடிஷ்னலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. போன ஃபோன்ஸில் டெலஃபோட்டோ கேமரா கிடையாது. இந்த ஃபோன்ஸில் டெலஃபோட்டோ இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கு திக்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன்ஸில் 7.4 mm திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. 187 grams வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பழைய ஃபோன்லேருந்து பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலும் உங்களுக்கு சின்ன கிராஃப்ட்மேன்ஷிப்பில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்கப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் ஆகுது. திஸ் ரெனோ 13 ஐம் லுக்கிங் திஸ் அப்பார்ட். ஓகே, ஃப்ரண்ட்டில் பொறுத்துட்டிங்கன்னா 6.59 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இந்த ஃபோனில் கிடையாது. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணி அதோட கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 6.59 inch அப்படி ஃபோனுங்கிறதுனால ஃபோனை கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாகவும் க்யூட்டாகவும் ரொம்பவே பெர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ்லி ஒரு ஐஃபோன் மேக்ஸ் சீரிஸ் ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் இந்த ரெனோ 13 ஹோல்ட் பண்ணுறப்போ ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கிறேன். டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவும் டிஸ்பிளேக்கு உள்ள உங்களுக்கு பஞ்ச் ஹோலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஃபோன் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.59 inch சொல்லியிருந்தேன். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. 1.5K ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட கிளாரிட்டி அண்ட் ஸ்மூத்னஸ் பார்க்குறதுக்கு ஸோ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஸோ ஸ்மூத். இந்த ஃபோனில் 1200 nitsக்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 1.7 பில்லியனுக்கான கலர் கொடுத்துருக்குறாங்க. 93.4% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எட்ஜஸோட பெசல்ஸ் வந்து ரொம்பவே நேரவாக இருக்குது. எட்ஜ் டு எட்ஜ் உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஸ்பிளே இருக்குது. அது பார்க்குறதுக்கு இன்னும் இந்த ஃபோனை இன்னும் ப்ரீமியம் ஆக்குது. உங்களுக்கு ரெனோ 13 சீரீஸ்லேருந்து இந்த ஃப்ளாட் டிஸ்பிளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த எனக்கு பர்சனலி எட்ஜ் டிஸ்பிளேயோட இந்த மாதிரி ஃப்ளாட் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ஸோ கூல் அண்ட் ஸோ ப்ரீமியமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம்.
பெர்ஃபார்மன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டைமென்சிட்டி 8350ங்கிற ஒரு ப்ரீமியமான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 1.85 மில்லியன் ஆன்டிடியூ ஸ்கோர் இந்த ஃபோனுக்கு இருக்குது, சார் இந்த ப்ராசஸருக்கு இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ஃபோன் எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களுக்கு டீசெண்டான கேமிங்க்கும் சரி, ஒரு லேக் ஃப்ரீ பெர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த ஃபோன் நல்லாவே காம்பேக்டபுளாக இருக்க போகுது. ஸோ ப்ரீமியமான 8350 ப்ராசஸர், குறைஞ்ச ப்ராசஸரில் ரொம்பவே அட்டகாசமான கூலஸ்ட் ஆன்டிடியூ ஸ்கோர் உள்ள ப்ராசஸர். இந்த ஃபோனோட வெர்ஷனை பற்றி பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் உங்களுக்கு இன்பில்டாகவே கலர் வாய்ஸில் 15லையும் ஆண்ட்ராய்டு வாய்ஸ் 15லையுமே இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் உங்களுக்கு லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும், 3 இயர்ஸுக்கு உங்களுக்கு ஃபோனுக்கு ஓஎஸ் அப்டேட்டும் கொடுக்குறதா கம்பெனி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் கூலஸ்ட் இன்னொரு திங் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பேட்டரியை இந்த ஃபோனில் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து ரெனோ 13 சீரீஸில் வந்த பேட்டரி வந்து 5600 mAh. பட் இந்த டைம் இந்த ஃபோனுக்கு பேட்டரி வந்து 6000 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன அந்த 80 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம அடிஷ்னலாக உங்களுக்கு 50 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். வைஃபை 5.0 அண்ட் ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் நான் 3 கேமரா செட்டப் பின்னாடி சொல்லியிருந்தேன். பிரைமரி கேமரா 50 MB பிரைமரி கேமராவும், 50 MB டெலஃபோட்டோ கேமராவும், 8 MBக்கான அல்ட்ராவைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவும் ஈவனாக சேம் தான், 50 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் 3x 50 MB கேமரா, 3 50 MB கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் கூலஸ்ட் திங், பேக் கேமராலே நீங்கள் 4K வீடியோ எடுத்துக்க முடியும், ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் 4K வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அது ரொம்பவே கூலஸ்ட் ஃபியூச்சர். இந்த பட்ஜெட்டில் அது கண்டிப்பாக தேவை. அண்ட் ஏஐ ஃபியூச்சர்ஸை தாறுமாறாக அள்ளி கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோனில். ஏஐ இமேஜ் 0 ரெக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஏஐ ஃப்ளாஷ் லைவ் ஃபோட்டோ, ஏஐ ரீகம்போஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்குறாங்க. சர்க்கிள் டு சர்ச் நம்ம எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தா தான், ஜெமினி இன்பில்டாகவே இந்த ஃபோன்ஸில் வந்துடும். ஏஐ ஃபியூச்சர்ஸில் ஏஐ டிரான்ஸ்லேட் நம்ம ரொம்பவே இப்போ இருக்கிற செஷனில் நீங்கள் ஏஐ டிரான்ஸ்லேட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஏஐ டிரான்ஸ்லேட் இந்த ஃபோனில் இன்பில்டாகவே இருக்குது. கால் டிரான்ஸ்லேட்டரும் நீங்கள் வேறு லாங்குவேஜில் பேசுகிறதா இங்கிலீஷுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கால் டிரான்ஸ்லேட் சாம்சங் எஸ் சீரீஸில் உண்டு. அது இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு கொண்டாந்துருக்குறாங்க. ஏஐ வாய்ஸ் ஸ்க்ரப்பு, ஏஐ லைவ் ஃபோட்டோ, அப்புறமா ஏஐயில் உங்களுக்கு 4Kக்கு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி உள்ளது. ஏஐயில் ரீகம்போசிஷன், ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட்டு, அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கு போக உங்களுக்கு ஏஐ கேமிங் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தாறுமாறாக ஏஐ ஃபியூச்சர்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஐ லிங்க் பூஸ்ட், இது அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் பூஸ்ட்டு அந்த ஃபோனில் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் நான் 2 கலர் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பேர்ல் ஒயிட்டு, இன்னும் வந்து ஃபாரஸ்ட் க்ரீன். ஃபாரஸ்ட் க்ரீன் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத லைவாக பார்த்துட்டீங்க. பேர்ல் ஒயிட் எப்படி இருக்குங்கிறத வேணால் இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னதான் இந்த ஃப்ரேம் வந்து ஏரோஸ்பேஸ் கிரேடில் ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் ரொம்பவே ரக்கடாகவும் ஒரு அண்டர் வாட்டர் ஃபோனாகவும் இந்த ஃபோன் இருக்க போகுது. இந்த ஃபோனில் ஐபி சர்டிஃபிகேஷனாக 68, 66, 69 சொல்லிட்டு எல்லா சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபோன்ஸை நீங்கள் எல்லா விதமான வாட்டர்லையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ரக்கட் ஃபியூச்சர்ஸோடையும், கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான ப்ராசஸர் ஃபியூச்சரோடையும், அண்ட் அடிஷ்னலாக ஒரு போர்ட்ரேட் கிங்ஸாகவும் இந்த ஃபோன் இருக்க போகுது. இந்த ஃபோனோட கேமராவை நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கேமராவை நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். எனக்கு இந்த ஃபோனில் பர்சனலாக பிடிச்சது போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்கள் லைவாக அதை பார்க்க தான் போகிறீங்க, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெனோ 14ஓட ஸ்க்ரீனை டேரெக்டாக மிரர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது ரெனோ 14ஓட ஸ்க்ரீனு. இப்போ நம்ம அதோட கேமராவோட டெஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 0.6xல ஒரு 8 MB அல்ட்ராவைடில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக 1xல ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறோம். 2xல ஒரு ஃபோட்டோ. இதெல்லாமே 50 MB மெயின் கேமராவில் கிளிக் பண்ண ஃபோட்டோ. 3.5xம் 7x வரைக்கும் உங்களுக்கு இன்சென்சாரில் ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸில் நம்ம கிளிக் பண்ணுற ஒரு இன்சென்சார் கேமராவில் உள்ள ஃபோட்டோ. ஓகே, லெட்ஸ் செக் த அவுட்புட் குவாலிட்டி. நம்ம இப்போ எடுத்துருக்கிற 7xல வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸோட குவாலிட்டி
ஆஃப்டர் ப்ராசஸிங் நம்ம பார்க்குறோம் ரொம்பவே சேச்சுரேட்டடாகவும் சின்னதாக ஒரு பிளர் கூட இல்லாமல் சூப்பரான அவுட்புட்டு ஃபோட்டோஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறமாக நம்ம இப்போ எடுக்கிறது ஒரு 3x ஃபோட்டோவுக்கான அவுட்புட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ரெனோ அதோட வேலையை ரொம்பவே பக்காவாகவும் சூப்பராகவும் பார்க்குது. நம்ம இப்போ எடுக்கிறது நார்மல் ஃபோட்டோ மட்டும்தான். இப்போ நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறது 1xல எடுத்த ஃபோட்டோ, 2xல எடுத்த ஃபோட்டோ. 2x ஃபோட்டோ கிளிக்ஸையும் நம்ம பார்க்குறப்போ இது மெயின் கேமரா எடுத்த ஃபோட்டோ இன்னமும் கலர்ஃபுல்லாகவும் சூப்பரான ப்ராசஸிங்கும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் இது 1xல எடுத்த ஃபோட்டோ. ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ரெனோ ரொம்பவே அட்டகாசமாக வேலை பார்த்துக்குன்னு சொல்லலாம். அண்டு இது வந்து அல்ட்ரா வைட்டில் எடுத்த ஃபோட்டோ. அல்ட்ரா வைட்டில் நான் புதுசாக இதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம அல்ட்ரா வைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸில் கலர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த சென்சாரில் ரெனோ சீரீஸில் கலர்ஸ் இந்த அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸுமே ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான ஃபோட்டோ அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் ரெனோ 14 பீட் பண்ணிக்க ரெனோ 14 மட்டும்தான் இருக்குது. ஸோ தாறுமாறான கேமராஸ் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம இப்போ ரெனோஸ் மோஸ்ட் ஃபேவரேட் போர்ட்ரேட் கிளிக்ஸை நம்ம வந்து லைவ் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 1xல ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறேன். எஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு போஸ் 2xல இன் சென்சார்லேயே நம்ம ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். ஓகே, தேர்ட் ஒன் இது வந்து 3xல ஒரு 3.5xல ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் செக் த குவாலிட்டி ஆஃப் த ஃபோட்டோ. அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆஃப்டர் ப்ராசஸிங் நம்ம ஃபோட்டோவை பார்க்குறோம். போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஹேரை முதற்கொண்டு சூப்பராக ப்ராசஸ் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல கூட உங்களுக்கு கட்டிங்ஸ் ரொம்பவே ஆசமாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இது 3.5xல எடுத்த ஒரு போர்ட்ரேட் கிளிக்கு. நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸோட நம்ம போர்ட்ரேட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸோட அவுட்புட்டு சும்மா தாறுமாறு தக்காளி சோறுனே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பர்சனலி ரெனோ 14ஓட போர்ட்ரேட்ஸ் ரொம்பவே லவ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபோட்டோ அவுட்புட்டையும் பார்க்குறப்போ நமக்கு ரொம்பவே ஆசமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சேச்சுரேட்டாகவும் க்யூட்டாகவும் நமக்கு ஃபோட்டோஸ் ஃபீல் ஆகுது. ஸோ நார்மல் ஃபோட்டோவோட ரெனோ வந்து போர்ட்ரேட் கிங்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸோட அவுட்புட்டும் எனக்கு ரொம்பவே லவ்லியாகவும் சேச்சுரேட்டடாகவும் இருக்குது. அண்ட் இதில் சம் ஏஐ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதையுமே நான் உங்கள்கிட்ட இப்போ ஷோ பண்ணுறேன். முன்னாடி பார்த்த ஃபோன்ஸில் எல்லாமே ஏஐ ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ், அன்பிளரு, என்ஹான்ஸ்டு கிளாரிட்டி அண்ட் ஏஐ எரேசர் இது வந்துச்சு. இந்த வாட்டி ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட்டும் ஏஐ ரீகம்போஸும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ரீகம்போஸ் மட்டும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். அந்த பெர்ஃபெக்ட் ஷாட் என்னன்னா, இன்கேஸ் நீங்கள் கண் மூடி ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் உங்களோட பழைய ஃபோட்டோலேருந்து உங்களோட கண்ணை எடுத்து அந்த ஃபோனில் கொடுக்குற மாதிரி பெர்ஃபெக்ட் ஷாட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரீகம்போஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோட்டோவோட ஆங்கிள்ஸ் எதுவும் தப்பாக இருக்குன்னு சொன்னால் ஆங்கிளை கரெக்ட் பண்ணி அண்ட் அடிஷ்னலாக ஃபோட்டோவோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கலர்ஸையும் கூட்டி உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்ஸில் நிறைய ஆங்கிள்ஸில் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எப்படிலாம் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு அவுட்புட் காட்டும். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஏஐ என்ஹான்ஸை வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பரான இருக்கிற ஃபோட்டோஸை இன்னும் அற்புதமாக மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஏஐ ஃபீச்சர்ஸ் இப்போ உள்ள ஃபோன்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஏஐ எரேசர், ஏஐ அன்பிளர் அது எல்லாமே நம்ம இந்த ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, that's all with the photos and portrait photos friends. இப்போ நம்ம வீடியோ பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட வீடியோ என்னென்ன கிளாரிட்டியில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் இன் சென்சாரில் வீடியோவில் உங்களுக்கு 1x 2x 3.5x 7x வரைக்கும் நம்ம இன் சென்சாரில் உங்களுக்கு ஜூமில் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக மேக்ஸிமம் ஆஃப் 4K 60 frames per second வரைக்கும் 1080ல் 60 frames per second வரைக்கும் வீடியோஸ் நம்ம எடுத்துக்க முடியும். இட் வாஸ் அ குட் திங். ஏன்னா ப்ரீமியம் ஃபோனுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் இல்லைனா எப்படி? கண்டிப்பாக அந்த ரெனோ சீரிஸில் 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரோ வீடியோஸ் எல்லா ஃபோன்ஸையும் நம்ம பார்த்தா தான். அண்ட் மோரில் உங்களுக்கு பேனோராமிக் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். டியூவல் கேமரா, எஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரே நேரத்தில் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ப்ரீமியம் ஃபோன்ஸில் மட்டுமே உள்ள ஃபியூச்சர்ஸ். அடிஷ்னல் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஷோ பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் நம்ம எடுக்க முடியும். டைம் லேப்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ சூப்பர்பான ஆப்ஷன். ஒன் மோஸ்ட் ஃபேவரேட் ரெனோ சீரீஸில் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிக்கு தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் தண்ணிக்கு அடியிலையும் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் பேக் கேமராவில் ஃபியூச்சர்ஸ். லெட்ஸ் சுவிட்ச் ஓவர் டு ஃப்ரண்ட் கேமராலே உங்களுக்கு 0.8xல அல்ட்ரா வைடு, 1x அண்ட் 2xல ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1xல ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறோம். அதுலேயே உங்களுக்கு போர்ட்ரேட்லேயே 0.8x இருக்குது. 1xலேயும் ஒரு போர்ட்ரேட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே,
இன்னும் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் வரல. எஸ், கிவ்ஸ் அன் அவுட்புட். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MBக்கான கேமரா கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேக் கேமராவில் என்ன கிளாரிட்டி பார்த்தோமோ சேம் குவாலிட்டி நம்ம ஃப்ரண்ட் கேமராலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ சேச்சுரேட்டட். எனக்கு ஃப்ரண்ட் கேமராலையும் எந்த ஒரு குறையும் தெரியலை. சூப்பர்பான குவாலிட்டி அவுட்புட் ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராலையும் 2x வரைக்கும் இன் சென்சாரில் நம்ம ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். லெட்ஸ் சுவிட்ச் ஓவர் ஃபார் வீடியோ தட்ஸ் அ கிரேட் திங். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராலையும் 4K வீடியோ வித் 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ரீமியம் ஃபோன்ஸில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி சூப்பர்பான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேக் கேமராவில் பார்த்தா சேம் ஃபீச்சர்ஸ் தான். ஓகே, these are all with the கேமரா ஆஃப் Reno 14. Reno 14ஓட கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸோ சேச்சுரேட்டடாக ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த போர்ட்ரியாட் ஃபோட்டோஸில் Reno 14 சூப்பர் கிங். போர்ட்ரியாட் ஆசம் கிங். தேங்க்யூ Reno 14 ஃபார் போர்ட்ரியாட் ஃபோட்டோஸ். ஐ லைக் ஸோ மச். தேங்க்யூ. இதெல்லாம் தான் வீடியோ கன்க்ளூஷன். அடுத்து வாங்க பார்க்கலாம். எஸ் நண்பர்களே, உங்களுக்கு இந்த Reno 14 ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த தாறுமாறான கேமரா ஸ்பெக் உள்ள இந்த Reno 14 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் டைம் பேஸ் வேரியண்ட்டு 8256 தான். போன லான்ச் Reno 13ல் ஸ்டார்டிங் 8128 கொடுத்தாங்க. பஸ் திஸ் டைம் இந்த ஃபோன் 8256 தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வேரியண்ட் வந்து 12256 அண்ட் டாப் வேரியண்ட் வந்து 12GB 512GB. ஸோ 3 வேரியண்ட்டில் இந்த ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஃபோனோட பேஸ் ப்ரைஸ் வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 38,000. அவ்வளோதானா? என்ன ஆஃபர் இருக்குன்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ப்ரீ புக் பண்ணுற உங்களுக்கு, நீங்கள் இந்த ஃபோன் ப்ரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 டேயில் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துரும். வித் சூப்பரான ஆஃபராக ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் 7,000 ஒருத்துள்ள ஹோம் தியேட்டர் உங்களுக்கு இந்த ஃபோனோட பண்டலில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அவ்வளோதான். இன்னும் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரொடெக்ஷன் கேஸு, அடிஷ்னலாக 5D டெம்பர் கிளாஸ் அண்ட் சூப்பர்வான ப்ளூடூத் பூம் ஹெட்செட் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நாங்கள் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. Reno 14 பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோன் Reno 14 வாங்கணுன்னாலே நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய நேம் வீரவேல் மொபைல், தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டை அண்ட் ஆலங்குளம் 2 லொக்கேஷன் நம்ம பிரான்ச் இருக்குது. நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி ஒரே நாள் ஃப்ரீ டெலிவரியில் ஃப்ரீ கிஃப்ட்ஸோடு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறீங்க. இதே மாதிரி ரெகுலரான புது ஃபோன் அப்டேட்டுக்கு நம்மளோட பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.